Hello friends, welcome to DavidJames channel. So okay friends, இன்னைக்கு நம்ம என்ன எடுத்துறோம்னா அரபிக் குத்துல ஈவன் யா ரோஸ்க்கு வச்சன அந்த லிரிக்ல வர ஸ்டெப்ஸ் தான் நம்ம எடுத்துறோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. Friends and subscribers, okay. So எல்லாரும் கேட்டிருந்தீங்க, அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஜாலி ஜிம்கான நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோஸ்ல. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்டெப் கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வர எல்லாமே வந்து ஒரு 3 வீடியோ நான் 3 ஸ்டெப்ஸ் வந்து கவர் பண்ணி 3 வீடியோவாக எடுத்திருக்கேன். அதோட வந்து முடியுது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்காது அரபிக் குத்தில், இருந்தாலும் குடி சம் மைனஸ் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து அரபிக் குத்தை முடிச்சிடுவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேவிட் ஜேம்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நான் ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி நின்றுக்கோங்க. ஓகே, உங்கள் காலுக்கு வந்து இவ்வளோ கேப் இருக்கணும், ரொம்ப மீடியமெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஓரளவு இப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ கை ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரைட் ஹேண்டை மேலே, ஓகே, இப்படி மேலே, அதாவது இந்த லெஃப்ட் ஷோல்டருக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் அப்பில் வரணும். ஓகே, இப்படி 1. ஸோ லெஃப்ட் கை அப்போ என்ன பண்ணோன்னா இப்படி கீழே, ஓகே, இப்படி 1. ஸோ 1 2, இதுதான் வந்து கையோட ஸ்டெப்பு. ஸோ 1 பண்ணும்போது நீங்கள் உங்கள் பாடி என்ன பண்ணணும்னா ஸ்லைட்டாக ரைட் சைடு இப்படி மூவ் பண்ணணும். எப்படின்னா இப்படி 1, ஓகே, 1 2, ஓகே. ஸோ 1 பண்ணிவிட்டு 2 வருதா, அப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் கால் ஸ்டெப்பும் 2ஓட சேர்த்து போடணும். எப்படின்னா ரைட்டு காலை வந்து எடுத்து லெஃப்ட் சைடில் இப்படி ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, 1, ஓகே. ஸோ இந்த கால் எடுத்து இங்கே வச்ச அடுத்த ஸ்பாட்டே லெஃப்ட் கால் எடுத்து லெஃப்ட் சைடில் வைக்கிறோம். ஓகே, ஸோ பொசிஷன் வந்து ஸ்டெப்ஸு இப்போது கையும் காலை சேர்த்து பண்ணலாமா? ஓகே, 1 2, ஓகே, 2. ஸோ இப்போது இதில் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கையை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ 1 2 3, கையோட பொசிஷன் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ 2 இங்கே முடியுதா, 3 வந்து இப்படி வச்சிடணும். ஸோ லெஃப்ட் கையை வந்து ரைட் சைடில் இப்படி மடக்கிட்டு உங்கள் ஷோல்டர் செஸ்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஸ்லைட்டாக இப்படி அப்பில் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி. ஓகே, இப்படி வச்சுட்டு ரைட்டு கை என்ன பண்ணணுன்னா இப்படி, ஸோ இப்படி பெண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து போடுற ஸ்டெப் வரும்போது இப்படி பண்ணுறது வந்து கைக்கு தெரியும் தனியாக. ஓகே, நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னா தெரியாது, இப்படி வச்சுக்கும்போது தெரியும். ஓகே, அடுத்தடுத்த ஸ்டெப்ஸில் வரும். ஸோ கவுண்ட் என்னென்னா 1 2 3, ஓகே, இதுதான் கவுண்ட்டு. ஸோ கால் என்னென்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி 1, ஓகே. ஸோ 1 இதுலேயே வந்து நம்ம கை சேஞ்சும் பண்ணணும். ஸோ இதையும் நான் மெர்ச் பண்ணுறேன். ஓகே, கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த கொஞ்சம் நுணுக்கம் இருக்குது, அது நல்லா ஸ்லோவாக போகுது. ஓகேவா? ஸோ 1 முடிச்சுட்டு 2 வரும்பொழுது இப்படி வச்சிடணும். ஓகே, ஸோ 2லேயே நீங்கள் இங்கே கையை இங்கே செஸ்ட்டுக்கிட்டேயும் எடுத்துகிட்டு வந்துடணும். கால் வந்து இங்கே லேண்ட் ஆகும் பொழுது உங்கள் கை இந்த பொசிஷனுக்கு வந்துடணும். ஓகே, ஸோ எப்படின்னா 1 2, ஓகே. ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை வந்து எப்படி வச்சுக்கலான்னா இந்த ரைட்டு கால் எடுத்து இங்கே ஹோல்ட் பண்ணும் பொழுது ஜாயின் பண்ணும்போது கை இங்கே இருக்கணும், லெஃப்ட்டு கால் வந்து ரிலீஸ் ஆகி லெஃப்ட் சைடில் போகும்போது கை இப்படி வந்துடணும் அடுத்த மூமெண்ட்டுக்கு. ஓகேவா? இது வந்து 1 2 3ன்னு கவுண்ட் பண்ண முடியாது, இது வந்து ஒரு ஃப்ளோ. ஓகே, 1 2, அவ்வளோதாங்க. இதை பண்ணிங்கனாலே முடிஞ்சிடும். ஸோ அகைன் இந்த ஸ்டெப் நான் செகண்ட் டைம் சொல்லித்தரேன். ஓகே, 1 2, ஓகே, இதுதான் ஸ்பீடு. அகைன் தேர்ட் டைம் 1 2, ஓகே. ஸோ 2 முடிச்சிட்டிங்கன்னா கை இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுட்டு 2 வந்து வந்துருச்சா, 2 முடிச்சோன்னையும் 3, ஓகே, 3, ஓகே. 3 எப்படின்னா ஃபஸ்ட்டு கால் நான் சொல்லி தரேன். ஓகேவா? கை ஈஸி ஸ்டெப்ஸ் தான். ஸோ கால் வந்து இப்படி இருக்கீங்களா பொசிஷன். ஸோ உங்களுடைய லெஃப்ட் கால் டோ ஃப்ரண்ட் டோ வந்து இப்படி தூக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி தூக்கிட்டு 1, ஓகே. ஸோ ரொம்ப இப்படி தூக்கணும், இப்படி தூக்கிட்டு ஸ்லைடாக தூக்கிட்டு 1, ஓகே. அந்த டோ மட்டும் பண்ணுவோம். ரைட்டு கால் பின்னாடி நீல் இருக்குல்ல, அது வந்து லெஃப்ட் சைடில் வரணும். ஓகே, ஸோ இப்படி 1, ஓகே. ஸோ எல்லாமே லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி 1. ஸோ இதுதான் கால் ஸ்டெப்பு 1, ஓகே. கை இப்படி இருக்கா பொசிஷன், கை என்ன பண்ணோன்னா 1, ஓகே.
ஸோ இதில் என்னென்னா லெஃப்ட் கை வந்து தளபதி வந்து ஃபஸ்ட்டு செட்டில் வந்து ஒரு மாதிரி பண்ணுவார். அது வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக பண்ணுவார். சம்டைம்ஸ் இப்படி பண்ணுவார், சம்டைம்ஸ் பண்ண மாட்டார், இப்படி சம்டைம்ஸ் இப்படி பண்ணுவார். இது வந்து கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கிளம்ஸி. ஆனால் ரைட்டு கை பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணணும். எப்படின்னா 1 2 3. ஓகே, ஸோ 2 அடுத்த ஸ்டெப் என்னென்னு நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அங்கே பண்ணலாமா? 1 2 1. ஓகே, 1. ஸோ ஃபாஸ்ட்டாக சொல்லணுன்னா 1 2. ஓகே, 1 2. ஸோ இந்த கால் ரெண்டுமே இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும் ஸ்ட்ரைட்டாக. வந்ததுக்கப்புறம் கை நான் அடுத்து சொல்லித்தரேன், கையை விட்டுருங்க. ஓகே, இப்படி வந்ததுக்கப்புறம் 1. ஓகே, ஸோ என்ன பண்ணோன்னா அப்படி ஜம்ப் பண்ணி அந்த சைடு லெஃப்ட் சைடு போக போகிறோம். ஸோ ஜம்ப் எப்படி பண்ணோன்னா இப்போ லெஃப்ட் காலோட பேக் டோ வந்து நீல் வந்து இப்படி வரணும். ஓகே, ஸோ ரைட் சைடில் வரணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது ரைட் சைடில் வரணும். வரும் பொழுது ரைட் சைடு வந்த உடனே ரைட்டு காலோட நீல் வந்து இப்படி லெஃப்ட் சைடு வரணும். ஓகே, இப்படி லைக் திஸ், இப்படி வந்துட்டு இப்படி. ஓகே ஓகே, இது வந்து ஜம்ப் பண்ணுறதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் அந்த ஸ்டெப்ஸை பிடிச்சிட்டா முடிஞ்சிடும். ஸோ இது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல, வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கையை விட்டுருங்க, நம்ம அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணுறது மட்டும் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, ஸோ லெஃப்ட் கால் வந்து லெஃப்ட் காலோட பேக் நீல் வந்து இப்படி வரணும், 2 இப்படி 1. அப்போது வந்து ரைட்டோடது இப்படி வரணும் 2. ஓகே, 1 2. ஓகே, ஸோ இதில் என்னென்னா 1 2 2ன்னும் போது நீங்கள் ஜம்ப் பண்ணணும். 1ன்னும் போது உங்களோட 2 பேக் டோவும் 1 1 2. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கவுண்ட் கரெக்டாக இருக்கும். இது வர்றது 1 இது வர்றது 2 வச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேப்சர் ஆகும். ஸோ கால் மட்டும் பார்த்துக்கோங்க, 1 2. ஓகே, ஸோ இப்போது காலோட இது வந்து பொசிஷன் டோ பொசிஷன் நீல் தான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போது உங்களோட முட்டி வந்து எந்த பொசிஷனில் எப்படி இருக்கணும், பார்க்க ஷேப் எப்படி இருக்கணும்னா, இப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் முடிக்கிறீங்களா? முடித்த உடனே இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணி லெஃப்ட் சைடில் போனதுக்கப்புறம் நீங்கள் நிற்கிற பொசிஷன் எப்படி இருக்கணும்னா, இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கக்கூடாது. உங்களோட கால் லெஃப்ட் கால் வந்து இப்படி லெஃப்ட் சைடில் லைட்டாக இப்படி இருக்கணும். லெஃப்ட் சைடில் முட்டி இப்படி வரணும். இது வந்து ரைட் சைடில் வரணும், இது வந்து லெஃப்ட் சைடில் வரணும். இப்படி இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப இப்படி இருக்கக்கூடாது, ஸ்லைட்டாக இப்படி இருக்கணும். ஓகே, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பொசிஷன் வந்து இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து மூவ் ஆகிறத ஒரு ஸ்டெப் சொல்லிட்டேன், 2 கவுண்ட்டு. ஸோ கை என்ன பண்ணோன்னா, இப்போ இப்படி இருக்கீங்களா, இப்படி முடிக்கிறீங்களா? ஓகே, இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 2. ஓகே, ஸோ 1 2 அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நார்மலாக நீங்கள் கையை வந்து 1 பண்ணணும். ஓகே, 1 2. ஓகே, ஸோ நீங்கள் கால் வந்து ஷேக் பண்ணுறீங்க தெரியுமா? இப்படி 1 இந்த மாதிரி ஷேக் பண்ணுறீங்களா? அது மாதிரி ஷேக் பண்ணும்போது தான் உங்களோட ரைட்டு கையை இப்படி தட்டணும், இப்படி திருப்புற மாதிரி. ஓகே, எப்படின்னா ஓகே இப்படி. ஸோ ஜம்ப் பண்ணும்போது நீங்கள் கை இப்படி திருப்புற மாதிரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதில் என்ன நுணுக்கம் இருக்குன்னா, இப்போ நம்ம இந்த கால் பண்ணுறோம்ல ஜம்ப் பண்ணுறது, அதே வந்து 2 ஸ்டெப்பு போட போகிறோம். ஸோ இதில் என்ன நுணுக்கம்னா, ஸோ ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சுட்டு நீங்கள் இப்படி மூவ் பண்ணுறீங்கல்ல, அது வந்து உடனே போடணும். ஓகே, கேப்பே இருக்கக்கூடாது. எப்படின்னா இப்படி முடிச்சுட்டு அவ்வளோதான், உடனே போடணும். போட்டுட்டு அங்கே வந்து ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு ஓகே இப்படி மூவ் ஆகணும். ஸோ ரெண்டாவதாக 2 செட்டு போடுறீங்களா? ஓகே, ஸோ இது வந்து நான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட்டு சாரி, நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். நான் வந்து இப்போ எனக்கு ஸ்டெப்ஸ் மைண்டில் இருக்குது, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அது எப்படி கன்வே ஆகும்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லித்தரேன் இந்த ஸ்டெப்பு. ஏன்னா இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, அதனால தான். ஓகேவா? ஸ்லோவாக சொல்கிறேன்னு எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் போராக தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செட் இப்படி முடிக்கிறோமா? முடிச்சுட்டு இது ஃபாஸ்ட்டாக அடுத்த செகண்டே போட்டுடணும். போட்டுட்டு அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகே இப்படி மூவ் ஆகணும்.
ஸோ மூவ் ஆகும்போது உங்கள் கால் வந்து அதே தான் நான் சொல்லி கொடுத்தது. கை மட்டும் என்ன பண்ணணுன்னா லெஃப்ட் கையை இப்படி ஸ்லைட்டாக, ரொம்ப இப்படி பண்ணாமல் ஸ்லைட்டாக பண்ணாலே போதும். ரைட்டு கை வந்து சேம் மூடி இப்படி திறக்கிற மாதிரி. ஓகே, இப்படி பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது கிளாக் வைஸ். ஓகே, ஸோ எப்படின்னா ஓகே இப்படியே மூவ் பண்ணிட்டே போயிடணும். போன 2 ஸ்டெட்டு போட்டதுக்கப்புறம் இப்படி முடிப்பீங்களா, முடிச்சுட்டு அகைன் இப்படி. ஸோ லெஃப்ட்டு கை மேலே இருக்கும், ரைட்டு கை பின்னாடி இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா அப்படியே ரைட்டு கையை அப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. லெஃப்ட் கையை அப்படி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரைட்டு கையை அப்படி மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ கிளாஷ் ஆகாது, ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படி முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு 1 2 3 4 1 2. ஓகே, ஈஸிங்க. இது கரெக்டாக பண்ணிங்கன்னா புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது இது வந்து 2 செட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் இப்படி முடிக்கிறோம்ல, முடிச்சுட்டு அப்போ பண்ணும்போது 2 வாட்டி தான் பண்ணுவோம். எப்போன்னா இந்த கால் பண்ணுறோம்ல, இது பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே பண்ணுறோம்ல, அது ஒன்று. அப்புறம் கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது 2. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு செட்டுக்கு அடுத்த செகண்டே பண்ணுறது 1, அது கவுண்ட் அதோடு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் 2 பண்ணுவோம். 2வது செட்டுக்கு செகண்ட்லேயே 1 பண்ணுவோம், அதுக்கப்புறம் 1 வரும். ஓகே, ஸோ நான் நிறைய டெக்னிக்கலாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ. ஓகேவா, ஸோ பாதியில் ஓட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்பு. ஸோ இதை முடிச்சுட்டு தளபதி என்ன பண்ணுவார்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்ல, இப்படி வச்சுட்டு இப்படி போடுறது, அந்த ஸ்டெப்பு தான் போடுவார். ஸோ கட்டையை மேலே சம்திங் பிடிக்கிறதுக்கு பதிலாக ஹீரோயின் கையை பிடிச்சிப்பார். ஸோ இருந்தாலும் அந்த ஸ்டெப்பை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் நோட்டாக இதில் கவர் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இதில் நான் எப்படி கவர் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக. ஸோ எப்படின்னா இது முடிச்சுட்டு ஹீரோயின் கையை இப்படி பிடிச்சிப்பாரு, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட லெஃப்ட் கால் பேக் டு இப்படி தூக்கிட்டு ரைட்டு கால் இப்படி இருக்கணும். ஓகே, ஸோ கால் மட்டும் சொல்லித்தரேன், கையில் மறந்துடுங்க. ஓகே, இதை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்க போகிறீங்க. ஓகே, லெஃப்ட் கால் அதுதான் வந்து பொசிஷன், இதுதான் ஸ்டெப்பு. ஸோ இப்படி வைக்கும் பொழுது ரைட்டு கால் என்ன பண்ணோன்னா பேக் டோ தூக்கிட்டு இப்படி. ஓகே, எப்படின்னா 1 2. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் லெஃப்ட் காலோட டோ தூக்கியிருக்கோம், முடியும் போது ரைட்டு காலோட டோ தூக்கியிருக்கோம். எப்படின்னா இப்படி 1 2 3 4. ஓகே, ஸோ இப்படி முடிக்கிறீங்களா, முடிக்கும்பொழுது ரைட்டு காலை அப்படியே இப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்துட்டு லெஃப்ட் காலை இப்படி தூக்கி வைக்கணும், அதே பொசிஷனுக்கு வந்துடுறோம். ஓகே, ஸோ இதில் என்ன விஷயம்னா ஷோல்டரை நீங்கள் இப்படி ஷேக் பண்ணணும். இந்த ரைட்டு காலோட முட்டியை இப்படி பண்ணும்பொழுது ரைட்டு ஷோல்டரை இப்படி பண்ணணும். ஓகே, எப்படின்னா இப்படி 1 2 3 4 1 2 3 4. ஓகே, ஸோ இது டீட்டெயில்டாக நான் அந்த வீடியோவில் இருக்குது, அதனால தான் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டெப் வந்து நான் கொஞ்சம் லென்த்தியாக ஸ்லோவாக சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எதுவும் மிஸ்டேக் பண்ணல. ஸோ ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த ஸ்டெப் மட்டும் இந்த வீடியோ நான் எந்த வீடியோலையுமே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும்னு நான் சொன்னது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சேனல்லாம் சொன்னது கிடையாது அப் டு எண்டு பாருங்கள், மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போய்டணும். டான்ஸ் பார்த்தீங்கன்னா தான் புரியும், பட் இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஸ்டெப் வருதுன்னா அந்த ஸ்டெப் தான் வருது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பில் அடி சூப்பராக இருக்கும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம், தளபதியோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம். ஸோ இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டெப்போடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன். பை.